வணக்கம் நேயர்களே. 35 கோடி பெறுமதியான வீடு, 500 கோடிக்கும் மேலான சொத்து, 40 வருடங்கள் ஒரே மாதிரியான வெற்றி, தலையில் வைத்து தூக்கி கொண்டாடப்படும் சூப்பர் ஸ்டாருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தளபதி விஜய் வாழ்த்து. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் யாருன்னு சொல்லும். அதுதான் ரஜினிகாந்த். 24வது பிறந்த தினத்தை இன்றைய தினம் கொண்டாடுகின்றார். அவருக்கு திரையுலக நட்சத்திரங்கள், ரசிகர்கள், பெரிய பெரிய திரையுலக பட்டாளங்கள் எல்லாம் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களில். இவ்வாறான நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதன் முறையாக தளபதி விஜய் ஒரு அரசியல்வாதியாக சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற தருணம் எல்லோராலும் இப்பொழுது விரும்பப்பட்டு அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, நீங்கள் நீடூழி ஆரோக்கியமாக வாழ நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று தளபதி விஜயனுடைய வாழ்த்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாக தளபதி விஜய் முதலாக சூப்பர் ஸ்டாருக்கு தெரிவிக்கும் வாழ்த்து இது என்பதால் இது வைரலாகி கொண்டிருக்கிறது. அது தவிர ஏனைய பல நட்சத்திரங்களும் சூப்பர் ஸ்டாருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையில் உள்ள பாய்ஸ் கார்டனில் 35 கோடி பெறுமதியான வீடு ஒன்று சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்துக் கொள்ளுங்களேன். அது தவிர அவருக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்காம், அப்படி எல்லாம் சொல்லப்படுது. அது தவிர இந்த வருஷம் வேட்டையன் படம் வந்துச்சு. அந்த வேட்டையன் படமும் வெற்றியை பெற்றது. அதையடுத்து லோகேஷ் கனகராஜ் கூலி என்கிற திரைப்படத்தை எடுக்க போகின்றார் சூப்பர் ஸ்டார் வைத்து. அது கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் செய்யக்கூடிய மாதிரி அமையும் என்று திரையுலகத்தினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு சூப்பர் ஸ்டாருடைய சாதனைகள் பல. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் என்கின்ற அளவிற்கு மாபெரும் ஒரு வெற்றியை பெற்று ஒரே மாதிரியான பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகர்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி என்பது சினிமாவை பொறுத்தவரையில் மிக மிக கடினமானது. ஒவ்வொரு திறமையினால் வெளிவருகின்றவர்கள், ஒவ்வொரு திறமையை வெளிக்காட்டுகின்றவர்கள். இருந்தாலும் தனக்குரிய பட்டத்தையும் தனக்குரிய பெயரையும் புகழையும் மாற்றாமல் ஒரே மாதிரியாக பின்பற்றி இன்றைக்கும் ஒரே மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. எனவே அவருக்கான வாழ்த்துகள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, உருது, ஆங்கில திரைப்படங்கள், அங்கத்திய பிரபலங்கள் எல்லோருமே சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு வயது 74 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 74 வயதில் தான் வார வருஷம் 75 வயசு. 75 வயதில் தான் லோகேஷ் கனகராஜினுடைய கூலி திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார் சூப்பர் ஸ்டார். யோசிச்சு பாருங்க, 75 வயதில் ஒரு ஹீரோ உருவாகலாம் என்றால் அது சூப்பர் ஸ்டார் மாத்திரம்தான் சாத்தியமாகும் இல்லையா? வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருங்கள், சந்திப்போம்.